ஓம் சாந்தி. 22/5/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, நீங்கள் உங்களுடைய கண்களால் பார்ப்பவை அனைத்தும் பழைய உலகிற்கு சொந்தமானவை. அது அழிக்கப்பட வேண்டும். ஆகையால் உங்களுடைய புத்திகளிலிருந்து இந்த துன்ப உலகை அகற்றிவிடுங்கள். கேள்வி: உண்மையில் எவருடைய தவறாக இல்லாத பொழுதிலும் தந்தையை எதற்காக எப்பொழுது மனிதர்கள் குற்றம் சாட்டுகின்றார்கள்? பதில்: மனிதர்கள் பெரும் விநாசம் கடவுளின் தூண்டுதலினாலேயே இடம்பெறுகின்றது என்றும், அவரே துன்பத்தை விளைவிப்பவரும் சந்தோஷத்தை கொடுப்பவரும் என்றும் நம்புகின்றார்கள். அவர்கள் தந்தை மீது அனைத்து பழிகளையும் சுமத்தியுள்ளனர். தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, நான் எப்பொழுதும் சந்தோஷத்தை அருள்பவர். நான் எவருக்கும் துன்பம் கொடுக்க முடியாது. நான் விநாசம் இடம்பெறுவதை தூண்டினால் அப்பொழுது அனைத்து பாவங்களும் என் மீது வீழ்ந்துவிடும். அனைத்தும் நாடகத்திற்கு ஏற்பவே நடக்கின்றது. நான் அதனை தூண்டுவதில்லை. பாடல். ஓ இரவு பயணியே, களைப்படையாதீர். விடியலின் இலக்கு வெகு தொலைவில் இல்லை. ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. உங்களில் கவனம் செலுத்துவதில் அவதானமாக இருங்கள். மாயை பற்றி எச்சரிக்கையாக இருங்கள். நேர்மையான நினைவு அட்டவணையை வைத்திருங்கள். 2. தாய் தந்தையை பின்பற்றி இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவர் ஆகுங்கள். இரவு பகலாக மும்முரமாக சேவையில் ஈடுபட்டிருங்கள். தந்தையை நினைவு செய்யுங்கள் என்ற செய்தியை அனைவருக்கும் கொடுங்கள். 5 விகாரங்களையும் தானம் செய்யுங்கள். கிரகணம் அகற்றப்படும். ஆசீர்வாதம். நீங்கள் விவேகம் மற்றும் சாரத்திற்கு இடையில் ஒரு சமநிலையை பேணுவதன் மூலம் உங்களை பற்றிய உணர்வுகள் அனைத்தையும் தியாகம் செய்து உலகை மாற்றுபவர் ஆகுவீர்களாக. விவேகம் என்றால் இந்த ஞான கருத்துக்களை புரிந்து கொள்ளுதல். சாராம்சம் என்றால் சக்தி சொரூபமாக, சகல சக்திகளின் சொரூபமாக இருக்கும் விழிப்புணர்வை வைத்திருத்தல். இவை இரண்டிற்கும் இடையே ஒரு சமநிலையை நீங்கள் பேணினால் உங்களினதும் மற்றும் உங்களுடைய பழைய விடயங்களினதும் உணர்வுகள் அனைத்தும் பலி கொடுக்கப்பட்டுவிடும். ஒவ்வொரு வினாடி, ஒவ்வொரு எண்ணம், ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு செயலையும் உலக மாற்றம் என்ற சேவையில் தியாகம் செய்வதன் மூலம் நீங்கள் இயல்பாகவே உலகை மாற்றுபவர் ஆகுவீர்கள். தமது சொந்த சரீரங்களின் விழிப்புணர்வுடன் கூடவே தங்களையும் தியாகம் செய்பவர்களால் இலகுவாக தமது மேன்மையான அதிர்வலைகளால் சூழலை மாற்ற முடியும். ஸ்லோகம். உங்களின் பேறுகளை நினைவில் வைத்திருங்கள். துன்பம் கவலைக்கான எதுவும் மறந்து போகும். அவ்யக்த சமிக்ஞை. ஆன்மீக ராஜரீகம் மற்றும் தூய்மையின் ஆளுமையை கடைபிடியுங்கள். மேன்மையான செயல்களின் அத்திவாரம் தூய்மையே. எவ்வாறாயினும் தூய்மை என்பது பிரம்மச்சாரியம் மட்டும் அல்ல. அது மேன்மையானது. ஆனால் ஏதாவதோர் ஆத்மாவிடம் ஏதாவது விசேடமான பற்று அல்லது அடிமைத்தனம் இருக்குமாயின், நீங்கள் யாராவது ஓர் ஆத்மாவின் சிறப்பியல்பால் கவரப்பட்டால் அல்லது யாராவது ஓர் ஆத்மாவின் மீது எதிர்மறையான எண்ணங்களை கொண்டிருந்தால், ஒழுங்குமுறை கோட்பாடுகளுக்கு உட்படாத வார்த்தைகளை அல்லது கெட்ட வார்த்தைகளை பேசினால் அதுவும் தூய்மை என்று அழைக்கப்பட மாட்டாது.
ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.